தமிழ்நாட்டோட நம்பர் 1 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜா இருந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2026 வருஷத்துல இருந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. வெயிட் எஸ்எஸ்என் காலேஜை க்ளோஸ் பண்ணலங்க. எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜை சிவநாடார் யூனிவர்சிட்டி கூட மெர்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எஸ்எஸ்என் வந்து ஒரு ப்ரோக்ரசிவ் க்ளோஷருக்குள்ள போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க நீங்க சொல்ற விஷயம் சரியா புரியலன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ல வந்த ஒரு டாப் மோஸ்ட் அட்டானமஸ் கேம்பஸ். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கின மாணவரோட எண்ணிக்கை மட்டுமே 77. இந்த அளவுக்கு குவாலிட்டியான காலேஜஸ் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ்க்கு இருந்தது. பட் இனிமேல் அந்த காலேஜ் இயங்காது. அந்த காலேஜ்ல இருக்க கோர்ஸ் எல்லாமே நாங்க தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்ச இன்னொரு யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழகம் சிவநாடார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி கூட மெர்ஜ் பண்ண போறோம். சோ இனிமேல் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா அட்மிஷன் நடக்காது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எதுவுமே இல்லன்ட்டாங்க. இதனால ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எல்லாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எஸ்எஸ்என் காலேஜ்ல தான் படிப்பாங்க. பட் இனிமேல் 2026 to 27 அட்மிஷன்ஸ் சிவநாடார் யூனிவர்சிட்டி கீழே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. which means ஸ்பெஷலா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த போறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே 3.5 lakhs வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்என் இன்ஜினியரிங்ல இருந்த 9 பிடெக் கோர்சஸுமே இப்ப சிவநாடார் யூனிவர்சிட்டியில வந்துருச்சு. சோ அதனால சிவநாடார் யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி இருந்த 3 கோர்ஸும் எஸ்எஸ்எனோட 9 கோர்சஸ் சேர்ந்து 12 கோர்சஸ் சிவநாடார் யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடிஷனலா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இசிஇ விஎல்எஸ்சி அப்படிங்கிற புது கோர்ஸும் ஜாயின் பண்றதா சொல்லிருக்காங்க. சோ 13 இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கான காரணம் என்ன, இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷனை மாடர்ன் ஃபிளெக்சிபிள் சிஸ்டம் மூலமா குளோபல் லெவல் ஃப்ரேம் ஒர்க்குக்காக நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்ததை நாங்க சிவநாடார் யூனிவர்சிட்டிக்குள்ள மெர்ஜ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே எஸ்என்யூக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஜனவரி 15ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க. அதை பத்தின நிறைய டீடைல் வீடியோ நாங்க யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. சிவநாடார் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக நாங்க கோச்சிங்கும் தரோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கோச்சிங் மெசேஜ் பண்ணுங்க. நாங்க டீல்ஸை ஷேர் பண்ணி வரோம். இந்த வீடியோவை எஸ்எஸ்என்ல படிக்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் மர்ஜிங் பண்ணதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then signing off with தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. Thank you.